கரூரா எங்க போட்டி? சிரித்துக்கொண்டே செந்தில் பாலாஜி கொடுத்த ஹிண்ட். தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம், அசாம் உள்ளிட்ட மாநிலங்கள்ல 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடக்குது. அதிமுக வலுவாக இருக்கிற கொங்கு மண்டலத்துல வெற்றி பெற இந்த முறை திமுக தீவிரம் காட்டிட்டு வருது. திமுக மேற்கு மண்டல பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி கரூர்ல இருந்து மாறி கோவையில போட்டியிட போறதா தகவல் வெளியாயிருந்தது. இதுக்கு கரூர் மக்களுக்கும் தனக்கும் இருக்கிற தொடர்பை விவரிச்சு செந்தில் பாலாஜி பதில் சொல்லியிருக்கிறாரு. முன்னாள் அமைச்சரும் திமுகவுடைய மேற்கு மண்டல பொறுப்பாளருமான செந்தில் பாலாஜி கோவையில செய்தியாளர்களை சந்திச்சாரு. அப்ப அவர் சொல்லும் போது SIR பணிகளுக்கு பிறகு வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. இந்த பட்டியல்ல தகுதியான வாக்காளர்கள் யாராவது விடுபட்டாங்களா, தகுதியற்றவங்க யாராவது சேர்க்கப்பட்டாங்களா அப்படிங்கறத பூத் வாரியா ஆராயணும், அதை பார்த்து ஆட்சேபனைகளை தெரிவிக்கணும் அப்படின்னு நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தலை வழங்கி இருக்கிறோம். கள்ள ஓட்டுக்கள் வரைவு வாக்காளர் பட்டியலை முழுமையா ஆராய்ஞ்ச பிறகுதான் கருத்துக்களை பகிர முடியும். கடந்த தேர்தல்கள்ல எவ்வளவு வாக்கு பதிவாகி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தாலே மீதம் இருக்கிற சதவீதம் நமக்கு தெரிஞ்சிடும். நேத்து வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய பட்டியல்ல நீக்கப்பட்டவங்க எந்த வருடம் சேர்க்கப்பட்டாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். வழிகாட்டு நெறிமுறைகளை கொடுக்கிறது அப்படிங்கிறது தேர்தல் ஆணையம் தான். அதிமுக ஆட்சியில பாஜக அவங்களோட கூட்டணியில இருந்த போது கள்ள ஓட்டுக்கள் அவங்களுடைய கண்களுக்கு தெரியலையா? அப்போ நல்ல ஓட்டுகளாக இருந்தது, இப்போ கள்ள ஓட்டுகளா ஆயிடுச்சா? இதெல்லாம் நல்லா தெரிஞ்சும் நயினார் நாகேந்திரன் திமுகவை விமர்சிப்பதுல நியாயமே கிடையாது. திமுகவை விமர்சிக்காம தமிழ்நாட்டுல பழைய அரசியல் கட்சிகள் அப்படின்னாலும் புதிய அரசியல் கட்சிகள் அப்படின்னாலும் திமுகவை விமர்சனம் செய்யாம அரசியல இருக்கவே முடியாது. இதுதான் தமிழக அரசியலுடைய சூழல். விமர்சனம் செஞ்சா மட்டும்தான் அவங்க அரசியல் களத்துல இருக்க முடியும். அதாவது நேற்று வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியல்ல நீக்கப்பட்டவங்க கூட எந்த ஆண்டு சேர்க்கப்பட்டவங்க, இது செய்யறது முழுக்க தேர்தல் ஆணையம். வழிகாட்டு முறைகளை கொடுக்கறதே தேர்தல் ஆணையம். மாவட்ட ஆட்சியர், மாவட்ட தேர்தல் அதிகாரியா இருக்காங்க. அவங்க எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்றாங்களோ அந்த பணிகளை அவங்க செய்யறாங்க. அதையால இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் சேர்த்த. ஏற்கனவே 10 வருஷம் அவங்களோட கூட்டணியில் இருக்கிற அதிமுக தான் ஆட்சியில் இருந்துச்சு. அப்ப அந்த 10 வருஷங்கள் இந்த கள்ள ஓட்டுகள் அவங்க கண்ணுக்கு தெரியலையா, இல்ல அவங்க கூட்டணி ஆட்சி இருக்கும்போது அவங்களுடைய கண்ணுக்கு தெரியலையா? இப்பயும் அவங்களோட கூட்டணியில் தான் இருக்காங்க. அப்ப அப்பொழுதெல்லாம் அது கள்ள ஓட்டா நல்ல ஓட்டா இருந்துச்சு, இப்ப கள்ள ஓட்டா தெரியுதான்னு கேக்குறாங்க. நயினார் தெரிஞ்சுமே இந்த கருத்தை சொல்லியிருக்காரு. அப்படின்னா அவங்க 10 வருஷம் கூட்டணியில் இருந்தவங்க, ஆட்சியில் இருந்தவங்க, இவங்க கூட்டணியில் இருந்தவங்க, அப்பெல்லாம் அவங்களுக்கு தெரியாதான்னு கேக்குறாங்க. பொதுவா வாக்காளர் பட்டியல் ஒரு நேர்மையான வாக்காளர் பட்டியலா, தகுதியுடைய வாக்காளர் பட்டியலா இருந்துச்சுன்னா தேர்தலை பொறுத்தவரை எதிர்கொள்வதற்கு ஒரு வசதியா இருக்கும். இந்த பட்டியலை பொறுத்த வரைக்கும் நீக்கப்பட்டவங்களையும் புதிதாக சேர்க்கப்பட்டவங்களையும் திருமணம் ஒரு முறை பார்க்கணும். ஏன்னா பட்டியல் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க, கொடுத்த பட்டியலை முழுமையா பார்த்த பிறகுதான் யாராவது விடுபட்டு இருக்கா, இல்ல யாராவது தகுதி இல்லாம சேர்ந்திருக்காங்களான்னு பார்த்துட்டு முடிவு செய்யும். திமுகவை விமர்சிச்சே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுடுறாங்க. பாஜக, அதிமுக அப்படின்னு எந்த கட்சியா இருந்தாலும் திமுகவை மட்டும்தான் விமர்சிப்பாங்க. மக்கள் கிட்ட வலுவான இயக்கமாக, நல்ல அரசு நடத்தும் இயக்கமாக திமுக இருக்கு. யாருடைய விமர்சனங்களையும் காது கொடுத்து கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அரசுக்கு நல்ல ஆலோசனை சொல்லக்கூடிய விமர்சனங்களாக இருந்தா நிச்சயமா அதை காது கொடுத்து கேட்டு ஏத்துக்குவோம். அதிமுகவும் சரி, புதுசா வந்திருக்கிற கட்சிகளும் சரி, எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்றாங்க. கோவை 10 தொகுதி மக்கள் கிட்ட ஆதரவு பெற்றிருக்கக்கூடிய இயக்கம் திமுக. 2026 சட்டமன்ற தேர்தல்ல திமுக கூட்டணி மகத்தான வெற்றியை தரும். நாங்க யாரையுமே போட்டியாளர்களா பார்க்கல, யாரையுமே குறைத்து மதிப்பிடல. நான் கோவை தொகுதியில போட்டியிட போறதா சமூக வலைத்தளங்கள்ல தகவல் பரவறத நானும் பார்த்தேன். கரூர் தொகுதி எனக்கு நல்லாதான் இருக்கு. கரூர் மக்கள் என்ன தொடர்ந்து ஜெயிக்க வச்சிட்டு இருக்கிறாங்க. கரூர்ல என்ன 5 முறை வெற்றி பெற வச்சிருக்கிறாங்க. சமூக வலைதளங்கள்ல வரக்கூடிய கருத்துக்களுக்கு மதிப்பளிக்க தேவையில்லை. கரூர் மக்கள் தொடர்ந்து ஆதரவளிச்சுட்டு இருக்கிறதால அப்படிப்பட்ட சந்தேகம் தேவை கிடையாது. கோவையில 10 தொகுதிகளையும் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கறதுதான் எங்களுடைய இலக்கு. சோசியல் மீடியா பார்த்த பிறகுதான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு நல்லாதான் இருக்கு கரூர் தொகுதி. தொடர்ந்து என்ன ஜெயிக்க வச்சுட்டு தொடர்ந்து என்ன கரூர் மக்கள் ஜெயிக்க வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. 5 தேர்தலில் நின்று 5லையும் ஜெயிச்சிருக்கிறேன். அதனால சோசியல் மீடியாலையும் நீங்களும் தான் அந்த கருத்துக்களை கேட்கறீங்க. நல்ல தொகுதி, நல்ல மக்கள் என்னை அன்பா பாசமா வச்சிருக்கிறாங்க.
இன்னும் என் மேல நம்பிக்கை வச்சு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. கரூர் எனக்கு நல்லதா இருக்கு. அதனால உங்களுக்கு அப்படிப்பட்ட சந்தேகம் தேவையில்லை. சமூக வலைத்தளங்கள்ல யாரோ ஒருத்தர் வந்து பேசுறத ஒரு பொருட்டா நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. அதனால இங்க கோவையை பொறுத்தவரை எங்களுடைய இலக்கு தலைவர் எங்க எல்லாத்துக்கும் இருக்கிற கட்டளை 10 தொகுதிகளில் நம்ம ஜெயிக்கணும், அதுக்கான களப்பணியை ஆட்டணும் அப்படிங்கிறத நாங்க எல்லாரும் மாவட்ட செயலர் நிர்வாகிகள் சேர்ந்து அந்த பணிகளை பார்க்கறோம். நிச்சயமா பொறுத்திருந்து பாருங்க, நல்லது நடக்கும். பாஜகவுக்கு அக்கறையே கிடையாது. திருப்பூர் மாவட்டத்துல குப்பை எடுக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதுக்கு தீர்வு காண உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். இதுக்கான மாற்று வழிகளை அரசு ஆராய்ந்து கொண்டிருக்கிறது. கடந்த 2024 சட்டமன்ற தேர்தலில் கோவை மக்களவை தொகுதியில போட்டியிட்டவங்க, அதாவது அண்ணாமலை, நிறைய வாக்குறுதிகளை அள்ளி விட்டாரு. அவர் உடனே பொறுப்பேற்பது போல தோற்றத்தை உருவாக்குனாங்க. இப்போ புதுசா அரசியலுக்கு வந்தவங்களும் அப்படி ஒரு தோற்றத்தை கொடுக்கறாங்க. முதல்வரை தேர்வு செய்யறதுல மக்கள் தான் தீர்மானிக்கணும், ஊடகங்கள் தீர்மானிக்க முடியாது. ஒருத்தரை புகழ்ந்து எழுதுறதால மாற்றங்களை உருவாக்கிட முடியாது. பாஜக அரசு பொறுப்பேற்ற இந்த 12 வருடங்கள்ல கோவை மாவட்டத்துக்கு செய்த சிறப்பு திட்டம் என்ன? தமிழகத்தின் வளர்ச்சியில பாஜகவுக்கு அக்கறையே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. திருப்பூர் மாவட்டங்களில் பொதுவா இந்த குப்பை எடுப்பது சம்பந்தமான ஒரு பிரச்சனை ரொம்ப நாள் போயிட்டு இருக்கு. தீர்வு காண்பதற்கான முயற்சிகளை அரசாங்கம் எடுத்திருக்கு. எந்த பகுதிகளில் அந்த குப்பைகளை கொண்டு போய் நம்ம கொட்ட போனாலும் அந்த இருக்கக்கூடிய மக்கள் கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. அதுக்கு ஒரு மாற்று வழிகளை இப்பொழுது அரசாங்கம் ஆராய்ந்து கொண்டு இருக்கிறது. விரைவில் அதற்கான ஒரு நல்ல தீர்வு எட்டப்படும். நீங்க சொன்ன நபரு நாடாளுமன்ற தேர்தலப்ப நிறைய வாக்குறுதி அள்ளி விட்டாரு. நிறைய வாக்குறுதிகளை அள்ளி விட்டாரு. நீங்க எல்லாம் வானலாவே புகழ்ந்து எழுதுனீங்க. வாக்கு எண்ணிக்கை முதல் நாள் பாத்தீங்கன்னா ஆங்கில தொலைக்காட்சி வரைக்கும் வந்து பேட்டிகள் லைவ் அப்படியெல்லாம் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருந்தது. ஏதோ ரிசல்ட்டே வந்துட்ட மாதிரியும் அங்க அடுத்த பதவியேற்பு விழாவுக்கு போயிட்ட மாதிரியும் அப்படி ஒரு பரபரப்பு நீங்கெல்லாம் சேர்ந்தா உருவாக்குனீங்க. இன்னைக்கும் அதே சூழலை தான் சில பேர்த்துக்கு உருவாக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கும் அதே சூழலை தான் சில பேர்த்துக்கு உருவாக்கிட்டு இருக்கிறீங்க. வீட்டுல கிளம்புறதுல இருந்து போட்டு லைவ் போட்டு ஒரு ஒத்த காரை காட்டி லைவ் எல்லாம் போடுறீங்க. அது பொதுவா சார், உங்க கம்பெனியில வந்து ஒரு ஜிஎம் நியமிக்கிறது நீங்க நியமிக்கலாம். சில பேர்த்துக்கு மட்டும் சொல்றேன், உங்க கம்பெனியில எந்த போஸ்ட் வேணாலும் நீங்க கொடுக்கலாம். ஆனா முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கிறது ஒரு தொலைக்காட்சியோ ஒரு பத்திரிகையோ பார்த்து முடிவு செய்ய முடியாது. நீங்க பத்திரிகை எழுதுறவங்க வந்து இன்னாருதான் அப்படின்னு எழுதுறத மக்கள் தீர்மானிக்க மாட்டாங்க. மக்கள் தான் அதை தீர்மானிக்கணும் யார் முதலமைச்சருங்கிறத. ஒருத்தரை புகழ்ந்து எழுதுனதுனாலயோ, ஒருத்தரை 3ஆம் பக்கத்துல செய்தி போடுறதுனாலயோ, இன்னொருத்தர் 6ஆம் பக்கத்துல செய்தி போடுறதுனாலயோ மாற்றங்கள் உருவாக்கிட முடியாது. மக்கள் தான் யார் முதலமைச்சர்ங்கிறத தீர்மானிக்கணும். அதனால நீங்க சொல்றக்கூடிய நபர் வந்து என்னெல்லாம் சொன்னாரு, ஏதாவது ஒண்ணு வந்து இருக்கா? நான் கேட்கிறேன், கோயம்புத்தூர் நான் அன்னைக்கே கேள்வி கேட்டேன், ஆர்ப்பாட்டத்தப்ப அண்ணகிட்டையும் கேட்டேன், ஏதாவது பிஜேபி அரசாங்கம் ஆட்சி பொறுப்பேற்ற இந்த 10-12 ஆண்டுகள்ல கோவை மாவட்டத்திற்கு என்று ஒரு சிறப்பு திட்டத்தை செயல்படுத்தியிருக்காங்க. ஒரு திட்டத்தை நாங்க செஞ்சோன்னு பிஜேபி சொல்லுவோம். அதுக்கு பிறகு நாங்க பட்டியல் போடுறோம் என்னென்னலாம் மாநில அரசாங்கம் மாநில நிதிகளை கொண்டு நாங்க இங்க செயல்படுத்தி இருக்கிறோம், எந்த அளவிற்கு கோவை வளர்ச்சி அடைஞ்சிருக்குங்கிறத நாங்க சொல்றோம். அதனால ஒன்றிய அரசை பொறுத்த வரைக்கும் எய்ம்ஸா இருக்கட்டும், மெட்ரோவா இருக்கட்டும், எதுக்குமே நிதியும் கொடுக்க மாட்டாங்க, செய்யவும் மாட்டாங்க. தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியில் பிஜேபிக்கு அக்கறை இல்லை. அக்கறை இல்லாத ஒரு கட்சியில் இருக்கிற நபரை பத்தி நீங்க பேசுறீங்க. அதனால அதை பத்தி நாங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை. நன்றி.